ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப்ல இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நாளை நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகருடைய வாய்களில் இருந்து ஒரு புலம்பல் ஆன வார்த்தை, என்னை யார் அறிந்து கொள்வார்கள், என்னை யார் புரிந்து கொள்வார்கள், என் வாழ்க்கையில் என்னை புரிந்து கொள்ள, என்னை ஆராய்ந்து கொள்ள யாருமே என்ற ஏக்கத்தோடு கூட அநேக குடும்ப தலைவர்கள், தலைவிகள், இன்றைக்கு அநேகமான சபை போதகர்களாக இருக்கலாம், அநேகர் இந்த பாதையிலே கடந்து போகிறார்கள். எனவே இந்த நாட்களிலே இந்த ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார் என்று என்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டு அவர் பாதத்தில் இருக்கிறோமோ, நம்மை நன்றாய் அறிந்தவர், நம்மை நடத்தி செல்ல உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சில குடும்பங்களிலே நாங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனை, முகம் கொடுக்கிற போது அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், நான் திருமணம் முடித்து 40 வருஷம் ஆயிடுத்து, இன்னும் என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் சில பேர் சொல்லுவேன், என் பிள்ளை பிறந்து 25 வருஷம் ஆயிற்று, இன்றைக்கும் என் பிள்ளைகள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை, எங்களை ஆராய்ந்து கொள்ளவில்லை என்று பலவிதமான ஏக்கங்களோடு கூட பல குடும்பத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அதற்கான ஆலோசனைகளை இந்த வார்த்தைக்குள்ளாய் கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காக நீங்கள் சிலர் கடந்து போகலாம். உங்களை சிலர் அறிந்து கொள்ள முடியாதபடி, சிலர் உங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி உங்களை உதாசனப்படுத்தி, காயப்படுத்தி, துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி பலவிதமான வார்த்தைகள் உங்கள் மேல் திணித்து நீங்கள் காயங்களோடு கூட இருக்கலாம். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கான ஒரு ஆறுதல் வார்த்தை நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. அதுதான் 139 சங்கீதம் 1 வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உலகம் நம்மை அறிந்து கொள்ளவில்லை, உற்றார் நம்மை அறிந்து கொள்ளவில்லை, நம்மை சுற்றியிருந்தவர்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், எங்கள் இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தெய்வம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பலவிதமான போராட்டங்களுக்கு முகம் கொடுத்தவன். அவன் குடும்பத்தால், தகப்பனால் அற்பமாய் பார்க்கப்பட்டவன். அவன் சகோதராலே ஒதுக்கி வைக்கப்பட்டவன். இன்றைக்கு சொந்த மாமன் அவனை கொல்ல நினைத்தவன். அது மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள். மனைவி கூட அவளை அற்பமாய் பார்த்து பரியாசம் பண்ணினவள். அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் அவனை விரோதமாய் கல் தூக்கினார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்கள் முகம் கொடுத்து அப்படிப்பட்ட சூழலில் இருந்த தாவீது ஒன்றை நிச்சயித்து கொண்டான், என்னை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை புரிந்து கொள்ள ஒரு தேவன் இருக்கிறார். இந்த ஒரு புதிய நம்பிக்கையாக அவன் வாழ்க்கையை எழும்புகிறதை நாங்கள் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராவது ஏதோ ஒரு தேசத்தின் மூலையிலே ஒரு தனிமையிலே கண்ணீரோடு வேதனையோடு கூட என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ள யாரும் இல்லையே, என் ஆறுதலை படுத்த எனக்கு யாரும் இல்லையே, என் வேதனையை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லையே என்று நீங்கள் வேதனையின் பாதையிலே கடந்து போகலாக இருந்தால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் போராட்டங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உங்களுடைய கடந்துள்ள கஷ்டங்களை அறிந்திருக்கிறார். எனவே நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை நம்பி அழைத்து பெரியோர் அழைப்பின் திட்டத்தை கொடுத்த தேவன் எங்களை ஆராய்ந்து அறிந்தவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு தேவனுடைய வாழ்க்கையிலே ஒன்றை மட்டும் நிச்சயித்துக் கொள்ளுங்க, உறவுகளாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், சுற்றி இருக்கிற எத்தனை கோடி ஜனங்களாக இருந்தாலும் ஒரு நாளும் எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாதவர்களால். எனவே இந்த சத்தத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கலாம், எத்தனையோ உதவிகளை செய்திருக்கலாம், எத்தனையோ பாடுகள் பட்டு குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக பிரயாசப்பட்ட ஒரு மனுஷியாய் இருக்கலாம். ஆனால் உங்களை உறவுகள் அறிந்து கொள்ளாவிட்டாலும் உங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற நல்ல கர்த்தர் நமக்கு உண்டாயிருக்கிறார். அவர் மதம் சார்ந்த கடவுள் அல்ல, அவர் என்ற மனுஷ இருதயம் சார்ந்த தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர் எல்லாரும் தன்னிடத்தில் வரும்படி அறிகுவலை விடுத்த கடவுள். இந்த சத்தத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்து உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆராய்ந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் 121 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களின் நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்துமையும் படைத்த கத்திரந்து எனக்கு ஒத்தாசை வரும் புதிய ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் எழுந்தது போல இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற தேவ ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால் உங்கள் பாரங்களை, உங்களுடைய சுமைகளை, உங்கள் போராட்டங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என்னை நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், என் போராட்டத்தை அறிந்திருக்கிறீர், என் துன்பங்கள், துயரங்கள், கண்ணீரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுங்க அப்பா என்று நீங்கள் முழங்கால் படிட்டு கதறுகிற போது கர்த்தர் உங்கள் பதில் கொடுத்து உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்தவர், என் சூழ்நிலைகளை அறிந்தவர், எல்லா நிலைகளை என்னை தப்புவீங்க. ஒருவேளை உங்களுடைய வியாதிகளை உறவுகள் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், வறுமை உறவுகள் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், சுற்றி இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம்.
கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே அவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருந்து நம்மை ஆறுதல் படுத்தி ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. எல்லா சுமைகளை அவர் பாதத்தில் இறக்கி வைங்க. நான் உங்களுக்காக அந்த சமூகத்திலே நான் வேண்டுதல் செய்வோம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீரப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு தேசத்திலே, ஏதோ ஒரு மூலைகளே, ஊழிய பாதையிலே, தனிமையின் பாதையிலே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ள யாரும் இல்லையே, என் நெருக்கத்தை அறிந்து கொள்ள யாரும் இல்லையே, என் தனிமையை போக்க எனக்கு யாரும் இல்லை என்று வேதனோடு கூட இருக்கிறார்களோ, ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மாறுதலை தேவன் ஏற்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஒரு விடுதலை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சத்தம் எங்கெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ, அங்கு விதாகுமரம் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒரு மாறுதல் உண்டாகும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை ஆறுதல் படுத்துங்க. கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. கவலைகள் நீங்கட்டும். தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை அறிந்து கொள்ளுகிற நல்ல தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்க நம்புங்கள், பிழைப்பீர்கள். காட் பிளேஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.